அன்பிற்குரியவர்களே, விவசாயி ஒருவன் வயலில் உழுது கொண்டிருந்தான். திருடர் இருவர் அவனை அடித்து பிடித்து கயிறுகளால் கட்டி தொலைவில் உள்ள பாலைவனத்தில் கொண்டு போய் போட்டுவிட்டனர். இரவு சென்றது, பகல் வந்தது. செங்கதிரோன் தன் வெப்பத்தால் பாலைவனத்தை சூடாக்கி ஆரம்பித்தான். விவசாயி கதறினான். நாவறண்டது, தாகம் எடுத்தது. வானவீதியில் பறந்து வந்த ராஜாளி ஒன்று, மனிதனே, நான் ஏதும் உதவ வேண்டுமா என்றது. விவசாயி, தாகமாயிருக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்றான். ராஜாளி சொன்னது, அதோ ஒரு எலி, அதை பின்தொடர்ந்து செல், தண்ணீர் கிடைக்கும் என்றது. விவசாயி எலியை பின்தொடர்ந்து தவழ்ந்து சென்றான். ஒரு ஊற்றை கண்டான், தாகம் தீர்த்தான். மறுநாளிலே ராஜாளி வந்தது. மனிதனை, நான் ஏதும் உதவ வேண்டுமா என்றது. விவசாயி, பசியாயிருக்கிறேன், உணவு கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு ராஜாளி, அதோ பார், நரி ஒன்று ஊளையிடுகிறதே, அந்த சப்தம் வரும் திசையை நோக்கி ஓடு, நிச்சயம் உணவு கிடைக்கும் என்றது. மனிதன் நரியின் ஊளையிடும் சப்தம் நோக்கி திசையை நோக்கி ஓடுகிறான். மரங்கள் நிறைந்த சோலையை காண்கிறான். வயிறார பழங்களை பறித்து புசிக்கிறான். உண்ட மயத்தில் அங்கேயே சில காலம் உறங்கி கிடக்கிறான். மறுநாள் விடியலில் வீசிய புயலில் மரங்கள் எல்லாம் சாய்ந்தது, காய்ந்தது. சூரியனின் வெப்பத்தால் எரிந்து சாம்பலானது. விவசாயி அழுது புலம்பினான். மாலையில் ராஜாளி மீண்டும் வந்தது. மனிதனே, நான் உனக்கு ஏதாவது உதவ வேண்டுமா என கேட்டது. மனிதன் சொன்னான், ராஜாளி, நான் என் வீட்டுக்கு போக வேண்டுமே, வழி தெரிந்தால் நலமாயிருக்குமே என கேட்டான். ராஜாளி சொன்னது, அட மனிதனே, இதை நீ முதல் நாளிலே கேட்டிருக்க வேண்டாமா? முதல் நாளிலே நீ உன் வீட்டுக்கு அருகில் உள்ள பாலைவனத்தில் தான் கிடந்தாய். தண்ணீர் தேடி தூரமான பாலைவனம் வந்தாய். உணவு தேடி இன்னும் அதிகமான தூரமான பாலைவனத்துக்கு வந்து விட்டாய். இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. நான் பறப்பதை பார்த்து கொண்டே வா, வீட்டிற்கு போகலாம் என்றது. விவசாயி வானத்தை பார்த்து கொண்டே வீட்டை நோக்கி நடை போடலானான். பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பரலோகவாசிகளாகிய நாம் பூலோகத்திற்குரிய காரியங்களை அதிகமாய் தேட தேட பரலோகத்தின் காரியங்களை விட்டு நிச்சயமாக தூரமாக வந்து கொண்டே இருப்போம். வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூலோகத்தில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு தேவைதான், இவைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்பதாக. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.